இந்த மாதிரி லோட்டஸ்குள்ளே சென்டரில் இருக்க பாட்டில் என்ன ஸ்டிச் தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா மேம்? நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தரேன் வாங்க. எப்பவும் போல் உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி திலகம் ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரே ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கலாம் அங்கேருந்து 2 நூலையுமே எடுத்துகிட்டு நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம் மேம், அதில் பாதிக்கு கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். நம்ம ஃபில்லிங் ஃபுல்லாகவே டபுள் சைட் லாக் ஸ்டிச் மெத்தடில் தான் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பவுண்ட்ரின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப நடுவில் கொண்டு வந்து 2 ஸ்டிச். இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், நூலை இழுத்துட்டு போய் லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு, நூலை அப்படியே இழுத்துட்டு சென்டருக்கு கொண்டு வந்து 2 ஸ்டிச் போடணும். அதாவது ஒரு ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சுக்கு ஒரு லாக் கொடுத்தோன்னா தான் அந்த இடத்துலேருந்து அது நகராமல் இருக்கும். இதே மாதிரி தான் 2 சைடுமே நம்ம ஃபில் பண்ணணும். இதுக்கு பேர் டபுள் சைடு லாக் ஸ்டிச்சிங் மெத்தட். ஏன்னா நம்ம 2 சைடுமே நம்ம லாக் பண்ணுறோம்ல, அதனால் உங்களுக்கும் இதே மாதிரி ஆரி ஒர்க்கில் சில்க் த்ரெட்டில் இருக்க எல்லா ஸ்டிச்சஸ்ஸு, கட் ஒர்க், பேட்ச் ஒர்க், 3D ஒர்க் இது எல்லாமே வெறும் 100 ரூபா பேமெண்ட்டுக்கு மட்டும் படிக்கணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் போட்டு விடுங்க மேம். ஜஸ்ட்டு 100 ரூபா பேமெண்ட்டுக்கு பேசிக், ப்ரோ லெவல், அட்வான்ஸ் இது 3 கவர் பண்ணி ஒரு ஹெவி பிரைடல் ஒர்க் நீங்கள் போடுற வரைக்குமே நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். 100 ரூபா பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இடையில எது ஃபீஸ் கட்ட சொல்லுவீங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் கோர்ஸ் நீங்கள் முடிக்கிறதுக்கு 100 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும் மேம். இதே மாதிரி 2 சைடு போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நடுவில் ஒரு சின்ன பள்ளம் வர மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஓவரால் ஃபுல்லாகவே டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் போடும்போது சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்துருக்குள்ளங்க, அதெல்லாம் தெரியாமல் நீட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாய்.